ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை பொடி தான் தயார் பண்ண போகிறோம். இதில் நான் முருங்கை மட்டும் போடலை, இதில் நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த முருங்கை நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே பறித்து வச்சுக்கிட்டேன். அது சாயங்காலம் தான் பறித்து வச்சுக்கிட்டேன். காலையில் எடுத்து நான் செய்ய தயாராகிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. அப்போ தான் பச்சையாக நம்ம அதை வறுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்காது, தண்ணி பட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வறுக்கிறதுக்கு பக்குவம் நல்லாயிருக்கும். நல்ல கனமான ஒரு பொரிக்காஞ்சட்டி எடுத்துக்குங்க. இதில் நான் என்னெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சிறுபருப்பு, நல்ல மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம எடுத்து வாயில் வச்சு பார்த்தோன்னா கடுகடுன்னு கடிக்கிற அளவுக்கு நான் இதை வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் நம்ம முருங்கைலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இந்த முருங்கை பொடி நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த காலத்தில் குழந்தைங்க இலை சம்மந்தமாக நம்ம எந்த ஒரு பொருளை கொடுத்தாலுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா வசதியாக இருக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு. நான் என் பையனுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த டிஃபன் பாக்ஸ்லேயே கொடுத்து விட்ருவேன். முருங்கைலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுத்து வந்த பிறகு நம்ம கட்டிக்காயம் ஒன்று சேர்த்துக்கணும். அப்புறமா பொரிக்கடலை சேர்த்துக்குங்க. இது ரொம்ப வறுக்கக்கூடாது. போட்டு லைட்டாக சூடானோடனே நம்ம இதை இறக்க வேண்டியதாக. இந்த கட்டிக்காயம் போட விரும்புகிறவங்க போட்டுக்குங்க. இல்லைன்னா நீங்கள் தூளான காயப்பொடியே போய் சேர்த்துக்கலாம். இதில் நான் அதிகமாக கட்டிக்காயந்தான் எடுத்துப்பேன். நம்ம இதை வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு நம்ம இதில் பூண்டு சேர்த்துக்கணும். இந்த பூண்டு, காயம் எல்லாமே நம்ம பருப்பு வகை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வாயு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். இது எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சு தான் எந்த சமையலுமே பண்ணுவோம். நான் ஒரு சமையல் பண்ணுறேன்னா இந்த மாதிரி புரிஞ்சு தாங்க பண்ணுவேன். என்ன எங்கள் அம்மா எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்கள் அம்மாவும் சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. எண்ணெயில் பொரித்து எடுத்த மாதிரி அந்த பூண்டை நீங்கள் பொரித்து எடுத்து இது கூடாலே நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இது நல்லா சூடு ஆறணுங்க. அப்போ தான் நம்ம அரைக்கும்போது அந்த பக்குவம் மாவு மாதிரி அழகாக வரும். அவசரப்பட்டு நம்ம சூடு ஆறதுக்கு முன்னாடியே இதை நம்ம அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பட்ட மாதிரியே இருக்கும். நம்ம டப்பாவில் அடைக்கிறதுக்கும் நல்லா இருக்காது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு கீரை வகையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக நம்ம சாப்பாடு கிண்டும்போது கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வத்தல்லாம் கிள்ளி போட்டு நீங்கள் இந்த பொடி தேவைக்கு எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கி நீங்கள் எவ்வளோ சாப்பாடு செய்யணுமோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என் பையனுக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன். இதுக்கு கூட்டுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.